இன்ஜினியரிங் படித்தால்தான் ஐடி துறையில் சாதிக்க முடியும் என்ற நிலை படிப்படியாக மாறி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளியில் படித்த ஏழை பட்டதாரி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகிறது சென்னையில் உள்ள பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன் நிறுவனம். இங்கு பணியாற்றும் 180க்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளிகளில் படித்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்களே. ஆனால் தற்போது உலகின் பல ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுடன் பணியாற்றி வருகின்றனர். ஏற்கனவே இந்த நிறுவனம் திருச்சி பாரதிதாசன் கல்லூரியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட செவி மற்றும் பேச்சு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சாப்ட்வேர் டெஸ்டிங் சார்ந்த பயிற்சிகளை கொடுத்து வருகிறது. இப்படிப்பட்ட சாதனைகளை நிகழ்த்தி வரும் அந்த நிறுவனம் ஏழை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய புதிய முயற்சி ஒன்றில் இறங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஏழை மாணவர்களுக்கு சாப், கிளவுட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் ஆகிய துறைகளில் இலவச பயிற்சிகளை வழங்கி வருகிறது. பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு நெருக்கமான சிறு குறு மற்றும் புதிய நிறுவனங்களில் பணி வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படுகிறது. அல்லது அவர்கள் விரும்பும் நிறுவனங்களில் பணியில் இணைந்து கொள்ளலாம். இந்த பயிற்சியில் சேர்வதற்கான அடிப்படை தொகுதிகளாக பட்டம் பெற்றிருக்க வேண்டும், கிராமப்புறத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் அரசு பள்ளியில் படித்தவராக இருக்க வேண்டும், அல்லது முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்க வேண்டும், அல்லது உங்கள் குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் குறைவாக உள்ளதா, அல்லது நீங்கள் ஒற்றை பெற்றோரால் வளர்க்கப்பட்டவரா? இந்த கேள்விகளில் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட தகுதிகளை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இந்த நிறுவனம் தமிழக கிராம பகுதிகளில் உள்ள மாணவர்கள் பயன்பெறுவதற்கு பிரத்யேகமாக பிசிஎஸ் ட்ரைனிங் அகாடமியை அந்த வகுப்புகள் குறித்து பயிற்சியாளர்களில் ஒருவரான திரு பாரஸ் அவர்களிடம் கேட்கலாம். இந்த பிசிஎஸ் அகாடமி ஆரம்பிச்சதன் நோக்கம் இந்த அறம் செய்து பழகு, அதாவது இந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி என்ன தந்தோம் அப்படின்ற எண்ணம் தான். எஸ்ஏபியில் ட்ரைன் பண்ணுறோம், க்ளவுடில் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், இந்த 4 டொமைன்ஸை கவர் பண்ணுறோம் ஓவர் பீரியட் ஆஃப் 3 months. சமீபத்தில் சென்னையில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது. அந்த நிகழ்ச்சியில் சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் யூடியூப் சேனல் CEO திரு சுதீர் ரவீந்திரநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பிரின்சிபல் ப்ராடக்ட் மேனேஜர் திரு பிரகாஷ் பாட்டயன், கெலோனோவா நிறுவனத்தின் சீனியர் ஐடி டைரக்டர் கலிமா ஹரிபரம், விப்ரோ நிறுவனத்தின் டிஜிட்டல் இன்னோவேஷன் ஹெட் திரு சுந்தர் ராமன் சங்கர், பிசிஎஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் சீஃப் டெக்னிக்கல் ஆபிசருமான திரு பிரகாஷ் பழனி, ஆபரேஷன் ஹெட் திரு விஜயகுமார் பழனி, விப்ரோ நிறுவனத்தின் லீட் கன்சல்டன்ட் திரு நாகு சோமசுந்தரம், ஃபோவொர்க் நிறுவனத்தின் சீனியர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஸ்ரீவித்யா சுப்பிரமணியன், சைமக் நிறுவனத்தின் பிசினஸ் அப்ளிகேஷன் மேனேஜர் திரு ஜோஸ் வேண்டர்லான், சாப் குழுமத்தின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சசி கதிரேசன்மணி, ஃபோவொர்க் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் ரோல்ஃப் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் தொடங்கி MS ஆஃபீஸ், MS DOS டைரக்டரி அண்ட் ஃபைல் கிரியேஷன், MS எக்ஸல், இண்டஸ்ட்ரி லீடர்ஷிப் அண்ட் டீம் பில்டிங், சாப் ஓவர்வியூ, SAP Basis Overview, Online Safety and PowerPoint Basics, Performance Troubleshooting, Technical Communication, Cloud போன்ற பிரிவுகளில் கைதேர்ந்த நிபுணர்களால் பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஓரியன்டேஷன் எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் செஷன். ஓப்பனாக சொல்லணுன்னா எங்கள் CTO பிரகாஷ் சார் எங்கள்கிட்ட ஒரு நம்ம எல்லா பக்கமும் பார்த்த ஃபிலிமில் எல்லா பக்கமும் பார்த்த மாதிரி ஒரு சிஇஓனா ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, அவங்கள இவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. பட் ஃபஸ்ட்டு என் லைஃப்லேயே இப்படி ஒரு சிஇஓ நான் பார்த்ததில்லை உண்மையாக. ஹீ இஸ் வெரி ஆக்சசபிள் அண்ட் ஹீ இஸ் வெரி ஜோவியல். அவங்க என்னை ஒரு எம்ப்ளாயி எப்படி ட்ரீட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாத்துக்கும் உண்டான ரெஸ்பெக்ட் கொடுத்து எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கணும். இன்கேஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் அப்போவே கிளியர் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்ஏபியோட ஓவர்வியூ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு எஸ்ஏபினா எப்படி ஒர்க் ஆகுது எதுவுமே தெரியாது. எஸ்ஏபினா என்ன, எஸ்ஏபியில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஓவர்வியூ, அதில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது அதெல்லாமே சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் இப்போ எங்களுக்கு லாஸ்ட் 2 days எடுத்தாங்க. டெவலப்மெண்ட் ஓவர்வியூ கொடுத்து அதில் ஒரு அசஸ்மெண்ட் நாங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எந்த லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணால் எப்படி போகணும் அந்தளவுக்கு அந்த நாலேஜ் எனக்கு அந்த டைம் கிடையாது. ஸோ பிபிஓவில் போயிட்டேன். பிபிஓவில் போயிட்டு அதுக்கப்புறமா குவிட் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணேன், சர்ச் பண்ணேன் ஜாபு. பட் ஆனால் கிடைக்கல. நான் பிசிஎஸ்சில் அந்த ஸ்டார்டிங் உள்ளே வந்தக்கப்புறம் நான் ஒரு மோட்டோ பார்த்தேன், அறம் செய்து பழகு அப்படின்றது. அதை பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு
செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. பரவாயில்ல, அறம் செய்து அந்த வேர்டு பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டு. இந்த பிசிஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு பின்னாடி இருக்கிற பேட்ச்க்கும் கிடைக்கும். ஸோ வந்து இதை நான் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி நீங்களும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வந்த உடனே இங்கே ஒரு போர்டு இருந்துச்சு, அறம் செய்து பழகு அப்படின்னு. அந்த போர்டை பார்த்த உடனே ஒரு ஹோப் கிடச்சிது. சரி, நம்ம இங்கே கரெக்டான பிளேஸில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்புறம் உள்ளே வந்து ஒன்லேயே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ட்ரைனிங் வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. எந்த ட்ரைனர்ஸுமே வந்து இவ்வளோ டீப்பாக சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. பே பண்ணி கற்றுக்கிறவங்க கூட இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தீபாவளினா வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து ஸ்வீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களும் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் அப்போ கூட என்ன நினச்சா, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தரமாட்டாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தான் தருவாங்க. திடீர்னு கூப்பிட்டு எங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்போவே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. எல்லா விஷயமுமே வந்ததுலேருந்து எல்லாமே வந்து எங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுன்னு ட்ரீட் பண்ணாமல் எம்ப்ளாயீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி எங்களுக்கும் கொடுத்தது எங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பேசிக்லேருந்து ஆரம்பித்தாங்க. அப்புறமா பேசிக்லேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. பேசிக்லேருந்து ஆரம்பித்ததுலேருந்து அதுலேயும் அசஸ்மெண்ட் வைக்கிறது, அப்புறமா அதில் வந்து எங்ககிட்ட நிறையா டாஸ்க் கொடுக்கறது, அதுக்கப்புறமா எங்களுக்கு நிறையா அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது, அப்புறமா அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாமே ஓவராலாக இங்கே வந்து 4 டொமைன்ஸ் இருக்குது. அந்த 4 டொமைன்ஸுக்குமே அசஸ்மெண்ட் வச்சாங்க. அந்த 4 டொமைன்ஸுமே அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 4 டொமைன்ஸில் நம்ம எது பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு அதை கூப்பிட்டு எங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸையும் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ணி கொடுத்தாங்களோ அதுவே எங்களுக்கும் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. பிசிஎஸ்சில் பார்த்திங்கன்னா இப்போ டெக்னிக்கல் அதை தவிர பார்த்திங்கன்னா இன்னும் கம்யூனிகேஷன், லீடர்ஷிப்பு, அப்புறம் அது இல்லாமல் நிறையா செலிப்ரேஷன், அது மாதிரி நிறையா நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற ட்ரைனிங் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நிறையா நமக்கு இதில் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரைனிங்லாம் செம்மையாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபுல் டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அது இல்லாமல் கம்யூனிகேஷன் கிளாஸு, கம்யூனிகேஷன் ஈவெண்ட்டு எல்லாமே பர்டிகுலர் டைமில் வச்சு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது இல்லாமல் தனியாக கம்யூனிகேஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு கிளாஸ்னே வச்சு இப்போ எங்களுக்கு போயிட்டுருக்காது. இங்கே நல்லா இருக்குது. இதே மாதிரி நான் எப்படி வந்து இந்த இடத்துக்கு வந்தனோ அதே மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்து யாருமே கை கொடுக்க முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். எங்களுக்கு எப்படி இந்த பிசிஎஸ் அகாடமி வந்து கை கொடுத்து மேலே தூக்கிட்டு வந்தாங்களோ அதேமாதிரி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் ஜனவரி மாதம் தொடங்கும் 2 பயிற்சி பட்டறையில் சேர்வதற்கான அடிப்படை தொகுதிகளாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது கிராமப்புறத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் அரசு பள்ளியில் படித்தவராக இருக்க வேண்டும், அல்லது முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்க வேண்டும், அல்லது உங்கள் குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் குறைவாக உள்ளதா, அல்லது நீங்கள் ஒற்றை பெற்றோரால் வளர்க்கப்பட்டவரா? இந்த கேள்விகளில் 1 அல்லது அதற்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் என்று பதிலளித்திருந்தால் கீழே உள்ள இணைப்பில் உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும். பிசிஎஸ் குழு உங்களுடன் தொடர்பு கொள்ளும். ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். Taste Daily. Taste the Daily.